இன்றைக்கி நிறையா பேருக்கு தூக்க பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தூக்கம் வரதுக்கு லேட் ஆகுது. அப்படியே வந்தாலும் நடுவில் முழிப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வர மாட்டேங்குது. மனசில் இருக்கிற எண்ண ஓட்டங்கள் அதை கட்டுப்படுத்த முடியல. பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் இருந்தால் கூட தூக்கம் வரதுக்கு நிறையா பேருக்கு லேட் ஆகுது. தூக்கம் வர கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் ஆயுர்வேதப்படின்னா, மனசு அப்படிங்கிறது ஒரு நுண்ணியமான ஒரு விஷயம், நுணுக்கமான ஒரு விஷயம். அந்த ஒரு மனசு எப்போ சோர்ந்து போகுதோ அப்போ தான் தூக்கம் வரும். மனசு எப்போ வேலை செய்கிறது நிறுத்துதோ, மனசு எப்போ டல் ஆகுதோ அப்போ தான் தூக்கம் வரும். டல்லுன்னு சொல்கிறது மனசு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிற சொல்ல வரல. மனசு தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்போ குறையுதோ அப்போ தான் தூக்கம் வரும். ஆனால் இந்த எண்ண ஓட்டங்களை குறைக்கிறது இயற்கையாகவே நிறையா பேருக்கு உடம்பு டயர்டாகோ இல்லை மனசு டயர்டாகோ தூக்கம் வருது. அதுக்கு பேர் தான் நேச்சுரல் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக ராத்திரி வர்றது, பகல்லையும் வரலாம். ஆனால் ராத்திரி வர வேண்டிய தூக்கமும் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மனசு டயர்டு ஆகாமல் இருக்கிறது தான் மெயின் ரீசன். ஒன்று, மனசில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எங்கே அந்த கேல்குலேட்டிவ் அப்ரோச் நிறையா ஸ்ட்ராட்டஜைஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறையா பிளான் பண்ணி இதை இப்படி அணுகணும், இதை இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும் பிளான் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்களில் மனசு ஓடிட்டே இருந்துச்சுன்னா பொதுவாக தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணணும், மனசை எப்படி நம்ம நேச்சுரலாக அதனுடைய அதை தானாக ஆஃப் ஆகிறதுக்கு இப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 5 பூதங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதில் ஆகாசம், மகாபூதம், ஈதர்னு சொல்லுவாங்க, வெட்ட வெளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மகாபூதம், அந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான அந்த விஷயத்தை பார்க்கும்போது அதுக்கு சம்பந்தமான நம்முடைய ஐம்பொறிகளில் இருக்கிறது சத்த உணர்வு. செவிகள் வழியாக நம்ம கேட்குற சத்த உணர்வு. இந்த செவி வழியாக கேட்குற சத்த உணர்வும் மனசும் அவ்வளவு சம்மந்தப்பட்டது. ஏன்னா இதுவும் நுண்ணியமானது, மனசும் நுண்ணியமானது. ஸோ இது மூலமாக நம்ம தூக்கத்தை நம்ம நல்லபடியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல சத்தம், நல்ல ஒரு மைல்டு மெலடி, இல்லை ரொம்ப சாஃப்டான மியூசிக், இல்லை சாஃப்ட் டயலாகு, ஏதாவது வசனம் அப்படின்னு மைல்டாக இருந்ததுன்னா தூக்கம் நல்லா வரும். சின்ன சவுண்டு அப்படியே ஷார்ப்பாக வந்தாலும் தூக்கம் டக்குன்னு நமக்கு கலைஞ்சிரும். சத்தமான சூழ்நிலையில் நிறைய பேர் தூங்க கஷ்டப்படுவாங்க. அப்படியே சத்தமான சூழ்நிலையில் அவங்க தூங்குனாங்க, அதையும் மீறி தூங்குனாங்க அப்படின்னா அவங்க மைண்ட் அந்தளவுக்கு அவங்களுக்கு டியூன் ஆகிருக்கு, ஒரு கிளாக் நல்லா ஒர்க் ஆகுது உடம்புல, பாடி கிளாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி நம்ம மேலும் பார்க்கலாம், இது எப்படி நம்ம நல்ல தூக்கத்தை கொண்டு வருதுன்னு.